நாடக திரைப்படத் துறையில் பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் திரு ஆர். திருவேங்கடம் அவர்கள். இன்று அவருடைய 100வது பிறந்த நாள். இப்பிறந்த நாளில் அவரை வணங்குவதில் பெருமை அடைகிறோம். அவரை பற்றிய சிறு குறிப்பு. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கோட்டையூர் எனும் கிராமத்தில் 23/9/1925 ஆண்டு திரு ரங்கராஜன் திருமதி செங்கமலம் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். பள்ளிப்படிப்பு தேவகோட்டையில். பள்ளி நாட்களில் நிறைய திரைப்படங்கள் பார்த்ததில் திரு பி.யு. சின்னப்பா அவர்களின் நடிப்பை பார்த்து தானும் நடிகனாக வேண்டும் என்று தீராத தாகம் கொண்டார். பள்ளத்தூரில் வைர வியாபாரி அருணாச்சலம் செட்டியாரின் வைரம் நாடக சபாவில் 1946 சேர்ந்தார். அதே ஆண்டில்தான் இவருக்கு திருமணமும் நடந்தது. மனைவியின் பெயர் திருமதி செங்கமலம் அவர்கள். வைரம் கம்பெனியிலிருந்து சென்னை மோகனகான சபாவில் சேர்ந்தார். நாம் இருவர் நாடகத்தில் முதலில் ஜட்ஜாக நடித்தார். கம்பெனி சிரமத்தில் நடந்தபோது நடிகவேள் திரு எம்.ஆர். ராதா அவர்கள் இரத்தக்கண்ணீர் நாடகம் நடத்தி பணம் வசூல் செய்து தந்திருக்கிறார். கோட்டையூரில் நாட்டுக்கோட்டை செட்டியார் இளைஞர்கள் சேர்ந்து கோட்டையூர் இளைஞர் நாடக மன்றம் என்று நடத்தினார்கள். அங்கு சென்று அவர்களுக்காக அந்தமான் கைதி எனும் நாடகத்தை நடத்தி கொடுத்தார். அதில் இவரே இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் நடித்தார். வில்லனாக நடித்தவர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு வி.டி. அரசு அவர்கள். ஜமீன்தாராக நடித்தவர் திரு ஏ.எல். அழகப்பன் அவர்கள். அந்த நாடக கம்பெனி ஹார்மோனிஸ்ட் திரு தியாகராஜன் இவரிடம் வந்து பள்ளத்தூரில் நன்றாக பாடி நடிக்கக்கூடிய ஒரு பெண் இருப்பதாகவும் ஒரு சந்தர்ப்பம் கேட்க இவரும் சரி என்றார். தாயும் மகளும் வந்தனர். அந்த பெண்ணை பார்த்து பெயரை கேட்க பாப்பா என்று அந்த பெண் கூறியிருக்கிறார். அந்த பெயரை மனோரமா என்று இவர் மாற்றினார். அவர்தான் பிரபல நடிகை ஆச்சி மனோரமா அவர்கள். புதுக்கோட்டை அருகில் அன்னவாசல் என்ற ஊரில் டிவிஎஸ் தொழிலாளர்கள் இணைந்து நடத்திய கலைமகள் நாடக சபாவுக்காக விதியின் விசித்திரம் எனும் நாடகத்தை எழுதி இயக்கி கொடுத்தார். இதிலும் மனோரமா அவர்கள் நடித்தார். நடிகர் எஸ்.எஸ். மணிநாதன் அவர்களுடன் இணைந்து மனோரஞ்சித நாடக சபாவை துவக்கி ஷேக்ஸ்பியரின் விரும்பிய வண்ணம் என்ற நாடகத்தை நடத்தினார். நாடகத்தின் அடுத்த கட்டமான சினிமாவில் நுழைந்தார். படித்த பெண் எனும் படத்தில் ஒரு வேடம் கிடைத்தது. சினிமாவில் வாய்ப்பு இல்லாமல் மனம் கசந்து சொந்த ஊருக்கு செல்ல இருந்த இவரை தடுத்து நிறுத்தி வேலை அளித்தவர் எஸ்.எம். சந்தானம் அவர்கள். கனகதாரா என்ற தெலுங்கு படத்தை தாய்ப்படும் பாடு என்று பெயர் சூட்டி அந்த படத்திற்கு வசன உதவியாளராக இவரை சேர்த்து கொண்டார். வசனகர்த்தா திரு சந்தானம் அவர்களுடன் நிறைய படங்களில் பணியாற்றினார். திரு தமிழ்வாணன் அவர்கள் சில டப்பிங் படங்களை தயாரித்தபோது குயிலன் அவர்கள் வசனம் எழுதினார். இவர் வசன உதவியாளர். இவரது சுறுசுறுப்பை பார்த்த திரு தமிழ்வாணன் அவர்கள் கள்ளனுக்கு கள்ளன் எனும் படத்திற்கு வசனம் எழுதும் முழு பொறுப்பை இவரிடமே ஒப்படைத்தார். அதன் பின்னர் தொடர்ந்து நாகசக்தி, சபாஷ் பாபு, ரஞ்சன் மஹால் சிஐடி, அதிர்ச்சி, நீ உள்ளவரை எனும் நேரடி படம், அன்றும் இன்றும், செங்கோடன், மண்ணுக்குள் மின்னல் போன்ற ஏராளமான மொழிமாற்று படங்களுக்கு முழு வசனம் எழுதியிருக்கிறார். இவரிடம் உதவியாளராக இருந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் இயக்குனர் நடிகர் திரு கே.ஆர். செல்வராஜ் அவர்கள், யார் படத்தை இயக்கிய இரட்டை இயக்குனர்களான திரு சக்தி கண்ணன் அவர்களில் திரு சக்தி சுப்பிரமணியம் அவர்கள், ராஜநாகம் புகழ் திரு என்.எஸ். மணியன் அவர்கள், நான் குடித்து கொண்டே இருப்பேன் புகழ் திரு கடலூர் புருஷோத்தமன் அவர்கள், பாடலாசிரியர் திரு மருதகாசி அவர்களின் புதல்வர் திரு மருதபரணி அவர்கள் மற்றும் திரு மயிலை குமார் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் ஊரும் உறவும் எனும் படத்தில்
ரிக்ஷாக்காரர் வேடமேற்று நடித்தார். 2/11/1997 ஆண்டு இவர் காலமானார். இவருக்கு 4 மகன்களும் 3 மகள்களும் இருக்கிறார்கள். அவர்களில் திருமதி மாலதி, திரு கனகராஜன், திருமதி சுந்தரவல்லி ஆகியோர் இப்பொழுது நம்மிடையே இல்லை. திரு ரங்கராஜன் அவர்கள், திருமதி கமலா அவர்கள், திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திரு கோதண்டராமன் அவர்கள் இப்பொழுது ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள். அவர்களில் இவரது 3வது மகன் திரு கிருஷ்ணமூர்த்தியும் 4வது மகன் திரு கோதண்டராமனும் கலைத்துறையில் உள்ளார்கள். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மொழிமாற்று படத்திற்கு வசனமும் பின்னணி குரலும் அளித்து வருகிறார். கிருஷ்ணமூர்த்தியின் மகள் திருமதி பாலாம்பிகா அவர்கள் பின்னணி குரல் கலைஞராக இருக்கிறார். 4வது மகன் திரு கோதண்டராமன் அவர்கள் பின்னணி குரல் அளிப்பதோடு தற்போது நாடகங்களிலும் நடித்து வருகிறார். சில தொலைக்காட்சி தொடர்களிலும் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். கோதண்டராமன் அவர்கள் திரு RS மனோகர் அவர்கள் நடித்த இலங்கேஸ்வரன், சாணக்கிய சபதம், அஸ்வத்தாமா, நரசிம்மர் போன்ற நாடகங்களில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாடகங்களில் கோதண்டராமன் அவர்களின் மகன்களான சந்தோஷ் பாலாஜியும் பிரசன்ன வெங்கடேஷும் நடித்திருக்கிறார்கள். திரு ரங்கராஜன் அவர்களின் மகன் KR மணிகண்டன் அவர்கள் வசனகர்த்தாவாக இருக்கிறார். திரு சந்தோஷ் பாலாஜி, திருமதி சௌந்தர்யாவின் மகள் ஆதிரா இப்பொழுது பின்னணி குரல் கலைஞராகவும் மேடை நாடக நடிகையாகவும் இருக்கிறார். அவருக்கு வயது 4. திருவேங்கடம் அவர்கள் தொடங்கி வைத்த கலை பயணம் வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இனியும் தொடர்ந்து முன்னேற இறைவனின் ஆசியும் தாய் தந்தையின் ஆசீர்வாதமும் நாடக திரைப்பட முன்னோடிகளின் ஆசியும் ரசிகப் பெருமக்களின் ஆதரவும் வேண்டி நிற்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த 100வது பிறந்த நாளில் திருவேங்கடம் அவர்களை வணங்குகிறோம்.